குப்பை கிடங்கால் நிலத்தடி நீர் மாசுபட்டுள்ளதை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் கோவை வெள்ளலூர் பகுதி மக்கள் வரும் லோக்சபா தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகள் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் சேமிக்கப்பட்டு திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் உரம் தயாரிக்கப்படுகிறது. இங்கு தினமும் சுமார் 10 டன்னுக்கு மேல் குப்பை கொட்டப்பட்டு வரும் நிலையில் சில நேரங்களில் சமூக விரோதிகள் குப்பைக்கு தீ வைத்து சென்று விடுகின்றனர். இதனால் ஏற்படும் புகையால் வெள்ளலூர், கோணல் வாய்க்கால் பாளையம், மகாலிங்கபுரம் ஆகிய பகுதி மக்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த குப்பை கிடங்கை அகற்றக் கோரி இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் மாநகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் குப்பை கிடங்கால் நிலத்தடி நீர் மாசடைந்து மஞ்சள் நிறமாக மாறியுள்ளது. அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் வரும் இந்த தண்ணீரால் உடலில் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தண்ணி ரொம்ப மோசமா போயிடுச்சு. மஞ்சள் கலர்ல இருக்கு. அந்த வீரியம் இப்பதான் எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. கை காலில் தேமல், சொறி, படை, சிரங்க எல்லாமே வந்துடுச்சு. ரொம்ப குழந்தைகளும் பாதிக்கிறோம். மூச்சு விட ரொம்ப சிரமமா இருக்கு. குப்பை கிடங்கை அகற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதோடு வரும் லோக்சபா தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் வெள்ளலூர் பகுதி மக்கள் கூறினர். தண்ணி ரொம்ப மஞ்சள் நிறமா இருக்கிறது. இந்த தண்ணியை தான் இந்த பகுதி மக்கள் குளிப்பதற்கும், துவைப்பதற்கும், புழங்குவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமும் நாங்க சொல்லி இருக்கிறோம். இந்த தண்ணியவே கொண்டு போய் காட்டியிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கு உடனடியா அரசாங்கம் இந்த குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை. தயவு செய்து கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இதை சரியா பண்ணலன்னா நாங்க பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கலாம்னு ஒரு முடிவு. பசுமையை போற்றும் தமிழக அரசு வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர்.